சிவில் சாஃப்ட்வேர்ஸ் டிராஃப்டிங் இன்டீரியர் டிசைன் அனாலிசிஸ் சாஃப்ட்வேர்ஸ் நம்ம பேட்ச் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3dsmaxல ஒரு இன்டீரியர் டிசைன், ஹாலோட இன்டீரியர் டிசைன், இதனுடைய மாடலிங் டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுத்த டிசைன் தான். அவங்க வந்து வித் இமேஜோடு கொடுத்துட்டாங்க, எந்தெந்த இடத்துல எது எது வேணுங்கிற மாதிரி இமேஜோடு கொடுத்துட்டாங்க. ஸோ அதன்படி நம்ம க்ரியேட் பண்ணது தான் இது. ஸோ உங்களுக்கு வந்து மாடலிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3dsmax பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், ஓகேங்களா. ஸோ மாடலிங் பொறுத்த வரைக்கும் கம்பேர்ட் டு ரிவிட் உங்களுக்கு 3dsmax ஸ்கெட்சப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ரிப்பீட்டடாக நம்ம வந்து ஒரே டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. மேக்ஸிமம் 3dsmax பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் டூல் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயே நம்மளுக்கு கன்வெர்ட் டு எடிட்டபிள் பாலின் இருக்கும், அதில் வந்து ஒரு 5 ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோபூலியன், எக்ஸ்ட்ரூட், இன்செட், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 ஆப்ஷன் தான் நம்ம வந்து ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபால் சீலிங் டிசைன், டிவி யூனிட், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வாலில் டெக்கரேட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் இந்த 5 டூல்ஸ் தான் இருக்கும், ஓகேவா. ஸோ இப்போ அந்த 5 டூல்ஸே நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாக்ஸ் தான், ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட்டு பாக்ஸில் வந்து ஹைட் மட்டும் லாங்காக கொடுத்துட்டு மீதி எல்லாமே நம்ம திக்னஸ்ஸு வித் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஏரியா உங்களுக்கு கவர் ஆகிடும். அடுத்து இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒவ்வொன்றா சின்ன சின்னதாக தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஸ்லாண்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே நம்ம எதில் யூஸ் பண்ணியிருக்கலாம், லைன் டூல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒன்று ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் காப்பி பண்ணி ஆங்கிள் மட்டும் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இது ஒரு இது. அடுத்து இந்த இது பாக்ஸே தான். அடுத்து இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பாக்ஸ் போட்டுட்டு இந்த டோர் இந்த இடத்துல அதாவது ஓப்பனிங் மாதிரி இருக்குது, ஸோ அதனால் அந்த இடத்துல மட்டும் ப்ரோபூலியன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த வால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது உங்களுக்கு லைன் டூல் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பா ஷேப் மாதிரி போட்டுட்டு அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த புத்தா சிலை பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஸ்டாச்சு வந்து நம்ம 3D மாடல் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் இந்த இடம் ப்ளஸ் இந்த லாங் ஏரியா இந்த 3 இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ப்ரோபூலியன் பண்ணியிருக்கேன். இந்த 3D மாடல் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணது தான், டிவியும் டவுன்லோட் பண்ணது தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும், ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 4 இது கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம எடிட்டபிள் பால் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, 4 கனெக்ட் பண்ணிவிட்டு 4 இதையும் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹேண்டில்ஸும் உங்களுக்கு வந்து 3D மாடலில் கிடைக்கும், ஸோ அது நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா. அதுக்கப்புறம் மெட்டீரியல் அப்ளை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் சேம் டிசைன், இதுவும் சேம் டிசைன். இந்த லைட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீரே லைட் பார்த்தீங்க அப்படின்னா இது நார்மலாக நீங்கள் வந்து வீரே லைட்டுன்னு எடுத்திங்கனாலே உங்களுக்கு ரெக்டாங்கிள் பிளேன் ஆர் டிஸ்க் லைட் இந்த மாதிரி இருக்கும். பட் இந்த லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐஇஎஸ் லைட்டு. ஸோ நீங்கள் ஐஇஎஸ் லைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல லைட்ஸில் போனீங்க அப்படின்னா வீரேன்னு இருக்கும், வீரேல ஐஇஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நம்ம இந்த ஐஇஎஸ் ஃபைல் மட்டும் டவுன்லோட் பண்ணிவிட்டு லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஆல்ரெடி அது வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த லைட்ஸ் எல்லாமே நம்ம இந்த இடத்துல ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அதை காப்பி பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. அடுத்து இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பூஜா டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் இது வந்து உள்ள இன்டீரியர் அவங்க கேட்கல, ஜஸ்ட் இந்த இடத்துல பூஜா டோர் மட்டும் தான் வரப்போகுது அப்படின்னா என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம பூஜா டோரோட டெக்ஸ்சர்லாம் நம்மளுக்கு நிறையவே இருக்கும் இல்லையா கூகுளில், அந்த இமேஜ் மட்டும் டவுன்லோட் பண்ணிவிட்டு மெட்டீரியலில் பிட் மேப் யூஸ் பண்ணி நீங்கள் இதை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. நான் மூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இமேஜ் மட்டும் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த டோரோட சைஸ் என்னவோ அந்த சைஸ் மட்டும் பாக்ஸ் போட்டுட்டு அதில் வந்து நீங்கள் மெட்டீரியல் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பூஜா டோர் வந்துடும். ஸோ இந்த இடத்துல பூஜா யூனிட் வரப்போகுது, பூஜா ரூம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சோஃபா இருக்குது, ஓகேங்களா. இந்த சோஃபாவும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணது தான். இது நீங்கள் வந்து மெட்டீரியல் மட்டும் நீங்கள் வந்து லெதர் கிளாத்து உங்களுக்கு சோஃபாவுக்கு என்ன மெட்டீரியல் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் வந்து பிட் மேப் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா போதும், ஓகேங்களா. ஸோ இந்த டேபிளும் டீ டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த கிளாஸ் டெக்ஸ்சர் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்கள் நார்மல் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிடலாம், ஓகேங்களா. அடுத்து ஃபால் சீலிங்க்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோபூலியன் இந்த இடத்துல பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ் போட்டுட்டு அந்த இடத்துல ப்ரோபூலியன் பண்ணி இந்த ப்ரௌன் கலர் மேக் பண்ணியிருக்கோம். சென்டர் ஃபுல்லாமே ப்ரோபூலியன் பண்ணியிருக்கோம், கலர் மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா வீரே லைட்ஸ் தான். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். நீங்கள் வந்து பாக்ஸ் மெயினாக க்ரியேட் பண்ணி பாக்ஸும் லைன் டூலும் க்ரியேட் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னாலே அது ரெண்டும் தான் மெயின் டூலாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதையவே நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்.
கன்வெர்ட் டு எடிட்டபிள் பாலி, இல்லை அந்த லைனை வந்து ஷேப்பை வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இன்டீரியர் ரொம்ப ஈஸியாகிடும். ஓகேங்களா? ஸோ 3ds Max பொறுத்த வரைக்கும் மாடலிங் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் ரெண்டர் செட்டிங்ஸ் பண்ணுறதுல தான் உங்களுக்கு வந்து அவுட்புட் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் வந்து பிகைனர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மாடலிங் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.